சிறுமிக்கு ஆசை ஒரே பரபரப்பாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரோஹிணி பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன பொய் சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட வச்சிடணுங்கிறதுக்காக பாய் வீட்ல இருந்து சாமி கும்பிட்டு கொடுத்த பிரியாணி, இதை எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஏதாவது மனசுல நினைச்சிட்டு சாப்பிட்டா கண்டிப்பா நிறைவேறும்னு ஒரு பொய்ய சொல்றாரு. பிரியாணி வாசனை வர வர விஜயாக்கும் சாப்பிடணும்னு தோணுது. வாங்கத்த சாப்பிடலான்னு மறுபடியும் ரோஹிணி கூப்பிடுறாங்க. ஆனா விஜயா நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோஹிணியும் சாப்பிட வந்து உக்காந்துடுறாங்க. முத்து வற்புறுத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறமா விஜயாவும் வந்து உட்காந்து ரொம்ப திருப்தியாவே சாப்பிடுறாங்க. செம்மையா இருக்குடா பிரியாணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அரேபியால இருந்தே பாய் வந்து பண்ணிட்டாரோ அப்படின்னு கேட்க, அரேபியாவும் இல்ல மலேசியாவும் இல்லன்னு சொல்றாரு முத்து. அவ்வளவுதான், விஜயாக்கு மலேசியா ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, உங்க அப்பா ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாரு, எங்க அவரு, என்ன திருன்னு முழிக்கிற, ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, உங்க அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. முத்துவும் வானத்துல என்ன மறைஞ்சு போயிட்டாரா, சரி உங்க மாமான்னு ஒருத்தர் இருந்தாரே அவரு காணா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலை உடனே சரி சாப்பிட்டு பேசிக்கலாம் விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா நேரா ரோஹிணி ரூமுக்கு போய், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, இல்ல என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? ஸ்ருதியோட அம்மா எத்தனை தடவை வர்றாங்க, இந்த மீனாவோட அம்மா அவங்க எத்தனை தடவை வந்து பாக்குறாங்க, ஆனா உங்க அப்பா கல்யாணத்துக்கும் வரல, தாலி பிரிச்சு போக்குறதுக்கும் வரல, நீ என்ன ஆன ஏது ஆனன்னு வந்து பாக்கவே மாட்டேங்கிறாரே, உண்மைய சொல்லு ரோஹிணி அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ரோஹிணி அழுதுகிட்டே, என்னத்த இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீங்க, எனக்கும் இதே கொஸ்டின் தான் இருக்கு, ஏன் அவர் வரலன்னு எனக்கு தெரியல, அவர் மொபைல் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு அப்படின்னு அலறாங்க. விஜய் அதுக்கெல்லாம் அசைற மாதிரி இல்ல. இங்க பாரு, இப்படி அழுது அழுது சீன் போட்டுட்டு இருக்காத, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்க அப்பா இங்க வரணும், வரலன்னா உனக்கு இந்த வீட்டுல எங்க இடம் இருக்குன்னு நான் சொல்றேன், மனோஜ பத்தி எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்னு ரொம்ப கராரா பேசிடுறாங்க. இப்ப இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, திடீர்னு இந்த மாமா வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க அப்பாவை மலேசியா ஜெயில வச்சுட்டாங்கம்மா, கூட இருந்த எல்லாருமே அவரை ஏமாத்திட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஜெயில இருக்காருன்னு சொல்றாங்க. என்னது ஜெயில இருக்காரா அப்படின்னு விஜயா ஷாக் ஆகுறாங்க. பத்தா குறைக்க ரோஹிணி, ஐயோ அப்பாவை ஜெயில போட்டாங்களா அப்படின்னு தேம்பி தேம்பி அலறாங்க. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, நீ சொன்னதை தானமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா, சொன்னதை சொல்றீங்களா, புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. பொய்க்கு மேல பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோஹிணி. இவங்க எப்ப மாட்டுவாங்கன்னு தான் நான் ரொம்ப சீரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.